Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video பார்த்தீங்கன்னா நம்ம 10th standard max 3rd chapter algebra example 3.1, example 3.2 and simultaneous linear equations in 3 variables பத்தி பார்க்கலாம். So example 3.1 ஓட question பார்த்துக்கிட்டோம்னா the father's age is 6 times his son's age 6 years hence. So இந்த questionல பார்த்தோம்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வேர்ட். hence அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம், 6 years அப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 6 years hence the age of father will be 4 times his son's age. Find the present ages of son and father. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேராகிராஃபை ஈக்குவேஷனாக டிரைவ் பண்ணணும். அதுக்கு நம்ம டீகோட் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சன்னோட ப்ரெசன்ட் ஏஜை ஒய் இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times his son's age. அப்போனா அப்பாவோட வயசு பையனோட வயசோட 6 மடங்கு அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6y. ஏன்னா எக்ஸுங்கிறது ஃபாதர்ஸ் ஏஜ், ஒய்ங்கிறது சன்ஸ் ஏஜ். ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 6 times சன்ஸ் ஏஜ். நெக்ஸ்ட்டு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி 4 times his son's age. 6 இயர்ஸ்க்கு அப்புறம்னா இப்போ ப்ரெசென்ட்டாக எக்ஸ் இயர்ஸ் இருக்குன்னா அது கூட ஆர் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரெசென்ட்டாக ஒய் இருக்குன்னா அது கூட ஆர் ஆட் பண்ணணும். ஸோ அப்போனா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஏஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 6 ஈக்குவல் டு 4 times ஒய் பிளஸ் 6. ஏன்னா அதுதான் க்ளூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதில் இருந்து நம்ம எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கிறோம். சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 6y இருக்கு. ஸோ 6yயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஸோ 6yயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எக்ஸுக்கு பதிலாக 6y பிளஸ் 6 ஈக்குவல் டு 4 times ஒய் பிளஸ் 6. ஸோ இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6y பிளஸ் 6 ஈக்குவல் டு 4y பிளஸ் 24. அண்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ வி கெட் y இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ ஒய்ங்கிறது சன்னோட வயசுங்கிறனால ஸோ பையனுக்கு 9 வயசு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த y ஈக்குவல் டு 9ங்கிறத இங்கே நம்ம 2 ஈக்குவேஷனில் எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக எக்ஸ் வேல்யூ கிடைக்கிறோங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6yயில் ஒய்க்கு பதிலாக 9 போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 54. ஸோ அப்பாவோட வயசு 54. ஸோ ஃபைனல் ஆன்சராக நமக்கு சன்ஸ் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 9 years, ஃபாதர்ஸ் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 54 years. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.2 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.2ல ஜென்ரலாக அவங்க 2 ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஸோ இது வந்து ஒரு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். ஏன்னா 2 வேரியபிள் தான் இருக்குது, எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ 2 ஈக்குவேஷன்லையுமே எக்ஸ் ஒய் மட்டும்தான் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் காமனான ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நான் போன வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இங்கே நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 6. செகண்ட் ஈக்குவேஷனாக x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸுங்கிற வேரியபிளை தான் நான் எலிமினேட் பண்ண போகிறேன். அப்போனா எனக்கு இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஃபிஷியன்ட் 2 இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஃபிஷியன்ட் 2 இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் சப்ராக்ட் பண்ணுறது மூலமாக. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நான் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணுறது மூலம் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2x பிளஸ் 2y ஈக்குவல் டு 2 அப்படின்னு இன்னொரு தேர்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு தேர்ட் ஈக்குவேஷனே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எனக்கு எக்ஸோட கோஃபிஷியன்ட் 2, தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஃபிஷியன்ட் 2. ஸோ ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இப்போ நான் இந்த சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் வேரியபிள் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நான் ஒய் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 3 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 6. ஈக்குவேஷன் 3 வந்து 2x பிளஸ் 2y ஈக்குவல் டு 2. சப்ராக்ட் பண்ணுறப்போ நம்ம கீழே சைன் சேஞ்ச் பண்ணுவோம், மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ 2x மைனஸ் 2x நம்ம கேன்சல் ஆகிடும். மைனஸ் 3y மைனஸ் 2y மைனஸ் 5y ஆகிடும். 6 மைனஸ் 2 4. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுனால y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4/5 கிடைக்கும். ஸோ இந்த y ஈக்குவல் டு மைனஸ் 4/5 இந்த 3 ஈக்குவேஷனில் எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம ஈஸியாக எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புட் y ஈக்குவல் டு மைனஸ் 4/5 இன் ஈக்குவேஷன் 2.
ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 தான் ஈக்குவேஷன். அதில் ஒய் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய், ஒய்க்கு பதிலாக -4/5. ஸோ இதை ஆட் பண்ணுறோம், நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 9/5. இப்போ ஃபைனலாக நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் கிடச்சிருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/5 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு -4/5. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் முன்னாடியே லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஒரு லைனை ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த லீனியர் ஈக்குவேஷன் ஒரு லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த லீனியர் ஈக்குவேஷன் ஒரு லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ரெண்டு லைனும் எந்த இடத்துல மீட் ஆகும் அப்படின்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு மீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ simultaneous linear equations in 3 variables. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து 2 வேரியபிள்ஸில் பார்த்துருப்போம். 3 வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஒய் கூட நமக்கு ஜெட்டுன்னு சொல்லி மூணாவதாக இன்னொரு வேரியபிள் ஆட் ஆகும். நோ 2 வேரியபிள்ஸ் லீனியர் ஈக்குவேஷன் வந்து ஒரு லைனை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எவ்ரி 3 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட்ஸ் அ பிளேன். ஓகே, ஸோ பிளேனுங்கிறது ஒன்றும் இல்லை, பிளேன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஒய் பிளேனில் தான் நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆனால் இதுவே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ்னு எடுத்துட்டோம்னா நம்ம 3D கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணணும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் வந்து பிளேன் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சிசெட் பிளஸ் டி ஈக்குவல் டு 0, இதுதான் இதோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே நான் கிளியராக கொடுத்துருக்கேன். இதில் ஏபிசிடிங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ், எக்ஸ் ஒய் ஜெட்டுங்கிறது வேரியபிள்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து ஏபிசி வந்து 0வா இருக்கக்கூடாது. ஏன் 0வா இருக்கக்கூடாதுன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஏதாவது ஒன்று 0வா இருந்துச்சுன்னா நமக்கு 3 வேரியபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் எய்தர் 2 வேரியபிள் 1 வேரியபிள் ஆர் 0 வேரியபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போனா நமக்கு இதோட அப்ஜெக்டிவே ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் ஏபிசி வந்து 0வா இருக்கக்கூடாது. இதுதான் அதோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு ஒரு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா a1x plus b1y plus c1z plus d1 equal to 0, a2x plus b2y plus c2z plus d2 equal to 0, a3x plus b3y plus c3z plus d3 equal to 0. So இந்த மூணு ஈக்குவேஷனும் சேர்ந்தது தான் ஒரு செட் ஆஃப் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் சொல்கிறோம். ஸோ ஏன் இங்கே 3 ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை தான் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு நோட் பாயிண்ட். ஸோ ஒரு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷனில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, ஜெட் இருக்கு. ஸோ இந்த 3 வேரியபிளும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் வேரியபிள் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் தேவைப்படும். ஸோ அதுதான் இந்த கண்டிஷன் சொல்லுது. 3 வேரியபிள் கண்டுபிடிக்கணும்னா 3 ஈக்குவேஷன் தேவைப்படும். 2 வேரியபிள் கண்டுபிடிக்கணும்னா 2 ஈக்குவேஷன் தேவைப்படும். சிமிலர்லி 4 வேரியபிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இதுதான் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றி எக்ஸாம்பிள் சம்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை இதோட வைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணுறப்போ 3 வேரியபிள்ஸ் இருக்கிற சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்டில் தென் தேங்க்யூ. இந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.